எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக 2 வாரங்களுக்கு ஒரு முறை சர்வே எடுத்துக்கிட்டே இருக்குது. சர்வதேச நிறுவனங்களை வைத்து, மிக மிக நம்பகத்தன்மை உள்ள நிறுவனங்களை வைத்து ரகசியமாக சர்வே தொடர்ந்து எவ்ரி 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து தனி மெஜாரிட்டி வராது. 2வது விஜய் ஃபேக்டர் பெரிய டிஸ்டர்பன்ஸாக அவங்களுக்கு உருவாகுது. திமுகவோட மிகப்பெரிய நெருக்கடியாக நான் பார்ப்பது அதிமுக பாஜக கூட்டணி அல்ல, விஜய் ஃபேக்டர். விஜய் திமுக வாக்குகளை உடைக்கிறார், சிதைக்கிறார். அவர் அதிமுக வாக்குகளையும் சிதைக்கிறார், உடைக்கிறார், திமுக வாக்குகளையும் சிதைக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து கூட்டணி கட்சிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தான் திமுக விரும்புது. மறுபடியும் சொல்லுகிறேன், 26 தேர்தலில் திமுகவின் மிகப்பெரிய சவால் விஜய் ஃபேக்டர் தான், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிடையாது. சார், அப்போ அந்த விஜய் ஃபேக்டர் தான் அவங்க வந்து இன்னும் இந்த கூட்டணி கூட இன்னும் அடிஷ்னலாக யாராவது உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றதுல தேமுதிக கூப்பிட்றாங்க. 0.43%. டிஎம்கே அணி ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து புதுசாக கட்சிகள் வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேமுதிகவை பார்க்கும்போது அவங்க தேமுதிக உள்ள எழுத்துக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க.